வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சிவின் ஃபுட்டில் உருளைக்கிழங்கு ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடானதுமே உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்து பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா அது கரம் மசாலா, மஞ்சத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க பொடியாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்குது, உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ சேர்த்துருக்க பொருள் எல்லாமே ஒரு டிஃபனுக்கு பேக் பண்ணுற அளவுக்கு இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் 1 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சாதம் குறைவாகவும் உருளைக்கிழங்கு அளவு அதிகமாகவும் இருக்கிற மாதிரி சாதம் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு கிளறிக்கலாம். உருளைக்கிழங்கு சாதம் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.